வணக்கம் எவ்ரிபடி, வெல்கம் டு த 5th எபிசோட் ஆஃப் மரியாஸ் மைக் செட். இன்றைக்கு நம்ம பேச போகிற கண்டென்ட் சில பேரோட வாழ்க்கையை கூட காப்பாற்ற ஹெல்ப் பண்ணலாம், இல்லைனா ஒரு எமர்ஜென்சி அலாமாக கூட இருக்கலாம். இது ஒரு நார்மல் அட்வைஸ் கிடையாது, மறைமுகமான யுத்தம். இன்றைக்குள்ள யங்ஸ்டர்ஸை குறிவைக்கிற ஒரு ட்ரக் மாஃபியா போராட்டம். ஆமாங்க, இன்னைக்கான டைட்டில் ட்ரக் அவேர்னஸ். ஒரு வாட்டி ட்ரக்கை ட்ரை பண்ணி ஃபீல் பண்ணலான்னு சொல்கிற ஒரு ஃப்ரெண்ட், ஒரு பார்ட்டியில் கிடைக்கிற ஒரு சின்ன வைப், உன்னை லைட்டாக ஃபீல் பண்ண வைக்கிறேன்னு சொல்கிற ஒரு ஆள். இவங்க பேச்செல்லாம் கேட்டு நம்ம ட்ரக்குன்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோன்னா அதுதான் நம்ம விடுற கடைசி மூச்சு. இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இல்லை, என்ட்ரி into a dark room where exit is almost impossible. புரியாமல் நம்ம உடம்பில் நுழையிற போதைப் பொருள் ஒரு நேரத்தில் மைண்டை ஒரு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுது. அடுத்த துளியானது பிரெயினை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ரிமோட்டாக மாறிடுது. உங்கள் மனசை கிழிக்குது, உங்கள் குடும்பத்தை உருக்குது, உங்கள் ஃப்யூச்சரை ஜீரோ ஆக்குது, உங்கள் பாடியை ஒவ்வொரு துளியாக சாப்பிடுது. ட்ரக்ஸ் இட் நெவர் கிவ்ஸ் ஹாப்பினஸ், இட் கிவ்ஸ் ஹாலுசினேஷன். அது முடிஞ்சதும் ஃபுல்லாக டிவாஸ்டேஷன் தான். நான் பேசுகிறதுலாம் சும்மா கான்டென்ட்டோ கதையோ இல்லை. 18 வயசு ஸ்டூடெண்ட்ஸ் 15 நாட்குள்ளே குடும்பத்தையே அடையாளம் தெரியாமல் அலைய வச்சிருக்கு. ஒன் டைம் ட்ரைன்னு சொன்னது லைஃப் டைம் ரிக்ரெட்டாக முடிஞ்சிருக்கு. எஸ், இதுதான் ட்ரக்ஸோட ஒரு ரூத்லெஸ் மேஜிக். நீங்கள் இதை கேட்குறீங்கன்னா இன்னும் நேரம் இருக்குது. போதைப் பொருளுக்கு நம்ம பக்கத்தில் ஒரு கதவை கூட திறக்கக்கூடாது. ஒரு சிறிய நோ சொன்னால் போதும், அது நம்ம வாழ்க்கையே காப்பாற்றிடும். உங்கள் நண்பனும் இதில் விழுந்திருக்கானா அவனை விட்டு விலகாதீங்க. அவன் கையை பிடிச்சி நாம் தான் இழுக்கணும். பிகாஸ் சம்டைம்ஸ் ஒரு ஃப்ரெண்டோட ஸ்டாப்டான்னு சொல்கிற ஒரு வார்த்தை உயிரை கூட காப்பாற்றும். ட்ரக்ஸுக்கு எதிரான இந்த போராட்டம் வெளியே இருந்து வர ஒரு மாஃபியா இல்லை, நம்ம மனசில் தளர்ச்சியோடு தான் ஆரம்பிக்குது. ஸோ ஸ்டாண்ட் அப், ஸ்பீக் அப், சே இட் லவுட், த ட்ரக்ஸ் நாட் ஈவன் ஒன்ஸ் இன் லைஃப் டைம். இது நம்மளோட உடம்பு, நம்ம வாழ்க்கை, நம்ம ஃபேமிலி, நம்ம ஃப்யூச்சர். இந்த எபிசோட் உங்களை ஒரு நிமிஷம் நிறுத்தி யோசிக்க வச்சுருந்தா இந்த அவேர்னஸ்க்கான எஃபர்ட்ஸ் மீனிங்ஃபுல் ஆகிடுச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கசின்ஸ், கிளாஸ்மேட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாம் ஒருத்தரை காப்பாற்றிட்டா ஒரு ஃப்யூச்சரையே காப்பாற்றிட்டோன்னு அர்த்தம். தேங்க்யூ ஆல். இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட, இன்னொரு நியூ இனிஷியேட்டிவோடையும் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். See you then, bye.